இந்த இருக்காங்களா 3 பேர் மிலிட்டரி ஆபீசர் நிக்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் வாயில விசில் வச்சு ஊதுவாரு. ஊதுனக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க மிலிட்டரி ஆபீசர் கையில ஒரு கொடி வச்சிருப்பாரு, சிகப்பு கலர் கொடி. அந்த கொடியை எப்படி ஆட்டுவாரு. ஆட்டுனதுக்கு மூணாவது மிலிட்டரி ஆபீசர் ரெடி கோ அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பெரிய கிரவுண்ட்ல இவங்க எல்லாம் ஓடுவாங்க. இவங்க கூடயே நீயும் ஓடிரு. 1 2 3 4 ரவுண்ட் ஓடி முடிச்சு நீ இதே இடத்துல வந்து நின்னா நீ பாஸ்ன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து நக்கலை கேட்டாரு, பாஸ் ஆயிருவியா? நான் அவரை பார்த்து சொன்னேன், நான் பாஸ் ஆயிருவேனான்னு தெரியலன்னு. ஆமென். கண்ணை மூடுனேன். ஆண்டவரே, பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். இந்த இடத்துல உங்க மகிமை வெளிப்பட போகுது. உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்ணு மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் ஜபத்துல அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு என்ன கடுப்பு வந்துச்சுன்னு தெரியல. விசில் அடிச்சிட்டாரு. எல்லாரும் அவங்க வாழ்க்கையின் பயணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நின்னுகிட்டே இருக்கேன். மிலிட்டரி ஆபீசர் கேக்குறாரு, ஏ மதராசி, ஏ தம்பி, கடை क्या देख रहा है? நின்னுகிட்டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? नीचे देखेगा तो पास नहीं होगा भाई, ऊपर देखने से पास नहीं होगा, नीचे झुक के जाओ. என்ன சொல்றாருன்னா, ஐயா நீ என்னடா அது கையை இப்படி கும்பிட்டுக்கிட்டு இப்படி மேல பாத்துக்கிட்டு இருக்க? தம்பி, விட்டத்தை பார்த்தா பாஸ் ஆக முடியாதுப்பா, தரைய பார்த்து ஓடுனா தான் உன்னுடைய வாழ்க்கையில நீ பாஸ் ஆக முடியும்னு சொன்னாரு. ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு ரகசியம் தெரியல. ஐயா, நான் மேல் நோக்கி என் தேவனை பார்க்கும் பொழுது கீழில் இருக்கிற எல்லா வேலைகளையும் அவர் ஆட்டோமேட்டிக்கா செய்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.